யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு சோதனைக்கு தப்பித்து கொள்ள வேண்டுமா? சோதனைகளிலிருந்து விடுதலை அடைய வேண்டுமா? ஒன்றே ஒன்று செய்யுங்கள். தேவன் சொல்லுகிறார், என்ன? ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, எத்தனை பேர் இன்றைக்கு விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை விரும்புகிறீர்கள்? ஏனென்றால் வெளியில் போயிட்டு வருகிறோம், சோர்வு தள்ளாடுகிறது, விழித்திருக்க மனதில்லாதவர்களாய் காணப்படுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, இனி காலம் செல்லாது. விழித்திருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். வேதத்தில் தியானமாயிருங்கள், விழித்திருந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார், பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென்.